ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு. நம்மளோட சேனலில் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16 ஏக்கர். வாங்க அப்படியே நம்ம ஷோக்கில் போகலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஈசானத்தம் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. ஈசானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். ஈசானத்தம் டு குஜிலியம் போகிற மெயின் ரோட்லேருந்து நமக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16 ஏக்கர். ஒரு அழகான செம்மண் சரளபூமி தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிழமேல் நிலையாக அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் நமக்கு கிழக்கு பார்த்த மனையாகவும் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன கல் தான் இருக்கும் பாருங்கள், இது போன்ற கல் தான் இருக்கும், மற்றபடி பெரிய கல்லெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஒரு ஏக்கரில் மட்டும் பார்த்தீங்கன்னா தரப்பாறை மட்டும் இருக்கும், மேற்கு சைடில் வரும் பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியை விட்டு எடுத்தால் வந்துடும். இந்த இடம் ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இந்த இடத்துக்கு வாட்டர் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட நமக்கு ஒரு போர் வசதி இருக்குது. இந்த இடத்துக்கு 2 இலவச மின்சாரம் வந்துடும். ஒரு கிணறு, ஒரு போரு, 2 இலவச மின்சாரம் வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 400 to 450 அடி வரும். இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. இந்த இடம் நமக்கு கிழமேல் நிலை அமைஞ்சிருக்கிறதுனால கோழி பண்ணை வைக்கவும் இது ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். இது போன்ற தரப்பாறைகள் தான் இருக்கும். ஜேசிபியை விட்டு தாராளமாக எடுத்தால் வந்துடும். மற்றபடி இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி தெளிவாக இருக்குது. சிங்கிள் ஓனர் மட்டும்தான். ஈசானத்தம் டு குஜிலியம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாப்பும் அங்கேயே இருக்குது. அதனால் நமக்கு போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கிராமங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கம்பெனி ஆரம்பித்தோம்னாலும் வேலைக்கு ஆட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடப்பாங்க. நல்லா ஒரு அழகான செம்மண் நிலம் தாங்க. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து புது இடமா நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இடத்த நேராக வந்து விசிட் வந்து பார்த்துட்டு தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தர நாங்கள் முயற்சி பண்ணுவோம். மொத்தம் 16 ஏக்கர், ஒரு கிணறு, ஒரு போரு, 2 இலவச மின்சாரம் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டாஸில் சின்ன ஷெட் இருக்குது. பண்ணையால் தாராளமாக பண்ணையால் தங்கிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை, ஆடு மாடு போன்ற பண்ணைகள் வைக்கும் இது ஒரு நல்ல இடம். கம்பெனி ஆரம்பிக்க இது ஒரு நல்ல இடம். வீட்டு மனை அமைக்கவும் இது ஒரு நல்ல இடமா இந்த இடம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வரும் பாருங்கள், ரோடுமே கடைசியாக வரும். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 22 லட்சம் சொல்கிறாங்க.
நேராக வந்து விசிட் வந்து பாருங்கள். பிடிச்சேன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளிமறைவில். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். மொத்தம் 16 ஏக்கர், ஒரு கிணறு, ஒரு போரு, 2 இலவச மின்சாரம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கட் ரோடு, தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. ரோடு பேஸு நமக்கு ஒரு 450 அடி வரும். ஒரு ஏக்கருக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22 லட்சம் சொல்கிறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி பேசிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் தோப்புகளாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கலாம். இங்கே வெளிநாட்டிலேருந்து பிற மாவட்டங்கள்லேருந்து வாங்குறவங்க பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே நிறையா கிராமங்கள் இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. மெயின் ரோடு நமக்கு கிட்ட தான், பஸ் ஸ்டாப்பும் கிட்ட தான். போர் இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக விவசாயம் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை சஜஷன் பண்ணுங்கள். நேர்மையான முறையில் நாங்கள் உங்களுக்கு நேராக ஓனர் டு ஓனர் பேசி தான் நாங்கள் வாங்கி தருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடலை, முருங்கை, மிளகாய், வெங்காயம், தக்காளி, கத்தரி போன்ற பயிர்களும் நல்லா விளையக்கூடிய மண். ஹாஸ்பிட்டல்ஸ் வீடு பாருங்கள். பண்ணையால் வேணாலும் தங்கிக்கலாம். ஓனர் வந்தால் போனால் தங்குறதுக்கு நம்ம தாராளமாக ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். பக்கத்தில் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.